இன்றைக்கி சத்தான சமையலில் சக்கரவள்ளி கிழங்கு யூஸ் பண்ணிவிட்டு ஒரு குழம்பு செஞ்சு காமிக்கிறேங்க. இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்கிறேன், கவனமாக பாருங்கள். சர்க்கரை வள்ளிக்கிழங்கு குழம்பு செய்ய தேவையான பொருட்கள்: வேக வைத்த காராமணி 50 கிராம், 1/4 கிலோ சர்க்கரை வள்ளிக்கிழங்கு, 1/4 கப் துவரம்பருப்பு வேக வைத்தது, புளிக்கரைசல் விரும்பும் அளவு, சாம்பார் பொடி தேவைப்படும் அளவு, மஞ்சள் தூள் தேவையான அளவு, வரமிளகாய் 1, வெந்தயம் 1/4 டீஸ்பூன், கடுகு 1/4 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1/2 டீஸ்பூன், வெல்லம் சிறிதளவு, எண்ணெய் தேவையான அளவு, ஒரு அறுக்கு கறிவேப்பிலை, பெருங்காயத்தூள் சிறிதளவு, சீரகம் 1/2 டீஸ்பூன். சக்கரவள்ளி கிழங்கு குழம்புக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் பார்த்துட்டிங்க இல்லையா? வீட்டு சமையல் அப்படின்னால நம்ம தினப்படியாக ரெகுலராக செய்கிற டிஷ்ஷஸ் தாங்க. இது ஒரு காம்பினேஷன். இது எப்போவுமே அந்த காலத்துலேருந்து எங்கள் வீடுங்களை செஞ்சிட்ருக்கிற ஒரு குழம்பு தான். இது ஒரு பொங்கலுக்கு தொட்டுக்கொள்வோம். பால் பொங்கல் செய்கிறப்ப தொட்டுக்கிறதுக்கு இந்த சக்கரவள்ளி கிழங்கு இந்த காராமணியும் போட்டு ஒரு காம்பினேஷன் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது வறுத்து அரைச்சும் செய்யலாம். நான் இன்றைக்கி சாம்பார் பொடி சேர்த்து செஞ்சு காமிக்கிறேன், எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. சக்கரவள்ளி கிழங்கை தோல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி தண்ணியில் ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் சேர்த்து வேக வச்சு வச்சுருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டால் ஒரு சிலர் தோலோடையும் போடுவாங்க. உங்களோட விருப்பம், நீங்கள் தோலோடு போடுறதா இருந்தாலும் போட்டு வேக வைக்கலாம், நல்லாவே இருக்கும். இதுக்கு இப்போ ஃப்ரெஷ் காராமணி கிடைக்குதுங்க கடைங்களில். இந்த ஃப்ரெஷ் காராமணி உரிச்சது இது ப்ரெஷர் குக்கரில் 2 விசில் வேக வச்சிங்கனால நல்லா வெந்துடும். இந்த மாதிரி வேக வச்சு வச்சுருக்கேன். எப்போதும் போல் துவரம்பருப்பு ஒரு 1/4 கப் எடுத்துட்டிங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கோங்க. அதோட தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு ப்ரெஷர் குக்கரில் 4 இல்லைன்னா 5 விசில் உங்களுடைய பருப்பினுடைய தன்மைக்கு தகுந்த மாதிரி வேக வச்சு வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி வேக வச்சு வச்சுருக்கேன். இதில் நான் வெந்தயம் சேர்த்து தான் வேக வைப்பேன். தினமுமே நான் வெந்தயம் சேர்க்குறது ஒரு பழக்கமாக வச்சுருக்கேன். புளி நம்ம இந்த அளவுக்கு ஒரு சின்ன லெமன் சைஸ் புளியை ஊற வச்சு கரைச்சி வச்சுக்கோங்க. சாம்பார் பொடி, இது வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி அப்படிங்கிறதுனால நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க. அந்த சாம்பார் பொடி நம்மளுக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம். மற்றபடி எப்பவும் போல் உப்பு இதெல்லாம் போட போகிறோம். இப்போ இந்த பேனில் தண்ணி ஊற்றிருக்கேங்க. புளி கரைசல் சேர்த்துக்கிறேன். பொதுவாக சக்கரவள்ளி கிழங்கு நம்ம புளிக்கரைசிலே வேக வைக்கலாங்க, நல்லாயிருக்கும். ஆனால் நான் இன்றைக்கி இங்கே கொண்டு வரணுங்கிறதுனால தனியாக வேக வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். வேக வச்சு வச்சுருக்கிற காராமணி இதோட தகுந்தளவு உப்பு சேர்த்துக்கலாம். எப்போவுமே நான் உப்பு கொஞ்சம் லேட்டாக தான் சேர்ப்பேங்க. இன்றைக்கி இப்போ இதுலேயே சேர்த்துறேன். தேவையான அளவு போட்டுக்கலாம். மஞ்சள் தூள், இதோட சாம்பார் பொடி. இப்போ எங்கள் வீட்டில் நான் அரைக்கிற சாம்பார் பொடி பார்த்திங்கன்னா கொஞ்சம் பருப்பெல்லாம் கூடுதலாக போட்டிருப்பேன். தனியா, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வெந்தயம் அந்த மாதிரி எல்லாமே போட்டிருப்பேன். அதனால் எங்கள் வீட்டு ஸ்டைலில் நாங்கள் எள்ளும் போடுவோம், கருவேப்பிலை போடுவோம். நான் இதுக்கு கலர் வரணுங்கிறதுக்காக இந்த பேடிக்கி சில்லி அப்படிங்கிறது காஷ்மீரி சில்லி போட்டிருக்கேங்க. அதோட கொஞ்சம் ட்ரை கோகோனட்டும் போடுவோம், ஒரு திக்னஸ் கொடுக்கும் குழம்புக்காக அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி லேசாக வறுத்துட்டு அதை எப்போவுமே பவுட்ரு பண்ணி வச்சுருப்போம். அந்த சாம்பார் பொடி தான் சேர்க்குறேன். நல்ல வாசனையோடு இருக்கும் இந்த சாம்பார் பொடி. எப்போவுமே எந்த குழம்பு செஞ்சாலும் எங்கள் வீடுங்களில் ஒரு பழக்கங்க, ஒரு சின்ன கட்டி வெல்லம் போடுவோம். அதாவது 6 சுவையும் சேர ஒரு டிஷ் பண்ணுறப்ப அது எல்லாமே பேலன்ஸ் பண்ணுறதுக்காக, அப்படிங்கிறப்போ ஒரு தித்திப்பு சுவை இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன கட்டி வெல்லம் போடுவேன். கொஞ்சமாக அதை சேர்த்துக்கிறேங்க. இது ஆப்ஷனல், உங்களோட விருப்பம் இருந்தால் நீங்கள் போட்டுக்கலாம். ரொம்ப கொஞ்சமாக போடுறேன். பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குழம்பு பண்ணுறப்ப இது எல்லாமே சேர்த்துட்டு பருப்பு சேர்க்கறதுக்கு முதல்ல கொஞ்சம் நேரம் நல்லா வேக வச்சிங்கன்னா அந்த உப்பு, காரம் அது எல்லாமே புளிப்பு எல்லாமே இந்த பீசஸில் அப்சார்ப் ஆகிடும். அதுக்கப்புறம் பருப்பு சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். கொஞ்சம் நேரம் இது வெந்ததுன்னா நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இது கொஞ்சம் நேரம் நல்லா வெந்திருக்கு. இந்த உப்பு காரம் எல்லாம் பார்த்திங்கன்னா இதில் பீசஸில் நல்லா அப்சார்ப் ஆகிருக்குது. அந்த கலர் மாறி இருக்குது, தெரியுது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சுருக்கிற பருப்பு, தினமுமே துவரம் பருப்பு வேக வைக்கிறப்ப ஒரு 1/2 டீஸ்பூன் வெந்தயம், மஞ்சள் தூள், ஒரு சொட்டு நெய் இல்லைன்னா விளக்கெண்ணெய் அந்த மாதிரி போடுறது ஒரு பழக்கம் இருக்குங்க. இந்த மாதிரி போட்டுக்கலாம். வெந்தயம் இப்போ முடிஞ்ச வரைக்கும் எதில் சேர்க்கலாம்னு சொல்லிட்டு நான் யோசித்து ரொம்ப வருஷமாக இப்போ பண்ணிகிட்ருக்கேன். நல்ல பருப்பு வெந்த பிறகு மேஷ் பண்ணிக்கணும். இப்போ இதை போட்டுக்கிறேன்.
பொதுவாக வந்து சாதத்துக்கு போட்டுக்கிற குழம்புனா கொஞ்சம் நீர்க்க செய்வாங்க. இதுக்காக தொட்டுக்கிறதுனாக்கா அதுக்கு தகுந்த மாதிரி திக்காக பண்ணுவோம். இப்போ நம்ம இது பொங்கலுக்கு தொட்டுக்கிறதுனா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம திக்னஸை பார்த்து நீங்கள் தண்ணி சேர்த்துக்கணும். பருப்பு சேர்த்துக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நேரம் வெந்தால் போதுமானது. அந்த குழம்பு வந்து அதனுடைய மனம், அது வந்து வேகிற தன்மை, அதை வச்சுக்கிட்டு அந்த கலரை பார்த்துட்டு நம்ம வந்து உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிடலாம். பொதுவாக நான் வந்து டேஸ்ட் பார்க்க மாட்டேங்க, எது செஞ்சாலும் செஞ்சு இறக்கி வச்சுடுவேன், எப்போவுமே கரெக்டாக இருக்கும். இப்போ வர்ற உப்பு தான் வந்து ஒரு தடவை வந்து உப்பு வந்து கூடுதலாக இருக்குது, குறைச்சலாக இருக்குது. அதனால் வந்து ஒரு நாள் 2 நாள் நம்ம சமைக்கிறப்ப அந்த வித்தியாசம் தெரிஞ்சிடும். பொதுவாக இந்த மாதிரி குழம்புக்கெல்லாம் அந்த கருவேப்பிலை, கொத்தமல்லி அதெல்லாம் சேர்த்தா நல்ல ஒரு மணத்தை கொடுக்கும். இப்போ இந்த குழம்புக்கு தாளித்து கொட்டிடலாம். இப்போ கருவேப்பிலையை வந்து கிள்ளிட்டு இதில் போடுறாங்க. நம்ம வந்து தாளித்து கொட்டுறப்ப அது மேலே தாளித்து கொட்டினாக்கா ஒரு நல்ல ஒரு மணத்தோடு இருக்கும். இந்த மாதிரி கிள்ளிட்டு போடுறப்போ அதோட கலந்துரும். நம்ம சாப்பிட்றப்போ வந்து எடுத்து போடாமல் இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இங்கே வந்து தாளிக்கிறதுக்கு எண்ணெய் விட்டுருக்கேங்க. உங்களோட விருப்பம், நல்லெண்ணெய் போடலாம், இல்லை நீங்கள் கடலை எண்ணெய் போடலாம், இல்லை நீங்கள் சன்ஃப்ளவர் ஆயிலா, இல்லை வேறு எந்த ரைஸ் பிரான் ஆயிலா எது யூஸ் பண்ணாலும் பரவாயில்ல. நம்ம சேர்க்க போகிறது என்னமோ ஒரே ஒரு டீஸ்பூன் தான். நம்ம சவுத் இந்தியன் குழம்பு ரசம் இருக்கிறதுலே பார்த்திங்கன்னா மிக குறைவான ஃபேட் இருக்கிறதுனாக்க அதுதான். இப்போ இது ஒரு காம்பினேஷன் கொடுக்குறப்ப பார்த்திங்கன்னா நம்ம துவரம்பருப்பு சேர்த்துருக்கோம், அதோடு வந்து ஒரு சுண்டல் வெரைட்டி நம்ம மொச்சை போடலாம். டிஃப்ரெண்ட்டாக இப்போ புதுசாக ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிறப்ப ஃப்ரெஷ்ஷத்தை யூஸ் பண்ணிக்கலாம். அது போட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதலாக வந்து ப்ரோட்டீன் கிடைக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். துவரம்பருப்பு வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மசூர் தால் கூட போடலாம், உங்களோட விருப்பம். ஆனால் பொதுவாக இதுக்கு பைத்தம்பருப்பு போட மாட்டோம், போட்டால் அது ஒரு கொஞ்சம் டேஸ்ட் வித்தியாசமாக கொடுக்கும். எப்பவுமே தாளிக்கிறப்போ எண்ணெய் நல்லா சூடான பிறகு முதல்ல கடுகு சேர்க்கணும். கடுகு பொரிஞ்ச பிறகு தான் ஒவ்வொன்றா அடுத்த ஐட்டம் சேர்க்கணுங்க. இப்போ கடுகு பொரிய ஆரம்பிச்சிடுச்சு. உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேங்க. ஒரு சில குழம்புக்கு போடுவோம், ஒரு சில குழம்புக்கு போட மாட்டோம். பொதுவாக நான் வந்து கடுகு, சீரகம், வெந்தயம் எல்லாத்துக்குமே தாளிக்கிறதுக்கு ஒரு பழக்கமாக வச்சுருக்கேன். உளுத்தம்பருப்பு கொஞ்சம் லேசாக வறுப்பட்ட பிறகு சீரகம் சேர்த்துக்கலாம். அதாவது வறுப்படும் தன்மைக்கு தகுந்த மாதிரி சேர்க்கணும். இப்போ 6 சுவையும் இருக்கிற நம்ம ஒரு உணவு தயாரிக்கிறப்ப நம்மளுடைய வாதம், பித்தம், கபம் இதெல்லாம் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இதெல்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதோட சீரகம் சேர்க்கலாம், 4 வெந்தயம் சேர்க்கலாம், இதோட ஒரே ஒரு மிளகாய், இது ஒரு கூடுதல் வாசனையை கொடுக்கறதுக்காக போடுறோம். கொஞ்சம் பெருங்காயத்தூளும் இந்த எண்ணெயிலே போடுறப்போ கொஞ்சம் நல்ல மணத்தை கொடுக்கும். இப்போ இதை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இந்த கருவேப்பிலை நம்ம இதுலேயும் போடலாங்க. நான் இதில் குழம்பு மேலே போட்டிருக்கேன், அது மேலே ஊற்றிடுறேன். அந்த சூடான எண்ணெய் இதில் விடுறப்போ அது ஒரு நல்ல ஒரு மணத்தை கொடுக்கும். இப்போ இதை அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். பாருங்க, குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. இந்த குழம்பு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்திங்கன்னா இது ரெகுலராக பண்ண ஆரம்பிச்சிடுங்க. அந்தளவுக்கு ஒரு ருசியாக இருக்கும். இப்போ பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. இந்த திக்னஸ் பார்த்திங்கன்னா இந்த திக்காக தான் எப்போவுமே நாங்கள் எல்லாம் குழம்பு பண்ணுவோம், ரொம்ப நீர்க்க பண்ண மாட்டோம். இப்போ இது ரெடி ஆகிடுச்சுங்க. டிஸ்பிளேக்கு மாற்றிடலாம்.